அஜீரண பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான டீ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா வயிறு முடுமுடுன்னு இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் செமிக்க மாட்டேங்குது, வாந்தி வர மாதிரியே இருக்குது அப்படின்னு தோன்றவங்க இந்த டீயை 7 நாள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 300 400 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. கிளாஸில் அளக்குறீங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சைடில் தண்ணி சூடாகட்டும். இப்போ இங்கே ஒரு இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு துண்டளவுக்கு இஞ்சியை சேர்த்து நல்லா 1க்கு 2 நம்ம இதை நசுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நசுக்கின இஞ்சியை நம்ம சூடாக்கிட்டு இருக்க தண்ணியில் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் தண்ணியும் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கிராம்பு ஒரு 3 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 15 மிளகு. இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் சேர்த்து 1க்கு 2 தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது 1க்கு 2 இந்த மாதிரி தட்டிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதையுமே எடுத்து நம்ம இஞ்சி வேக போட்டிருக்கோம்ல தண்ணி, அதில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஏலக்காய் அப்புறம் பட்டை கிராம்பு மிளகு எல்லாமே நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் டீ தூள் அப்புறம் சுவைக்கு ஏற்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் ஹனியோ இல்லை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட்னரும் சேர்க்காமல் அப்படியே எடுத்தாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுடலாம். நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்க, நல்லா ஹெவியாக பிரியாணி அதுன்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க, வந்தோடனே ஒரு மாதிரி திட்டுமுட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடிச்சு பாருங்கள். அப்படியே நல்லா எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி உடம்பவே அப்படியே லைட்டாக ஆக்கி கொடுத்துரும். ஸோ இந்த டீ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கலாம். இது 150 ml இருந்து நீங்கள் 200 ml வரைக்கும் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல ஒரு மணத்தோடையும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெமன் டீ குடிச்ச ஃபீல் கிடைக்கும். பாலோட சேர்த்து டீ எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டீ குடிச்சு பாருங்கள். 7 நாளில் நல்ல ஒரு இன்டைஜஷன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நல்ல செரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இது 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து இதை நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டைஜஸ்டிவ் டீ ரெடி. இதை சுலைமானி டீனும் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.